அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சுவையான நெய்ச்சோறு எப்படி ரெடி பண்ணுறதுங்க பற்றி பார்க்கலாம். அந்த வீடியோவில் ஒரு 20 பேருக்கு தேவையான நெய்ச்சோறு பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், புதினா, மல்லிக்கீரை, பச்சை மிளகாய் தேவையான அளவு, அப்புறமா இதில் சீரக சம்பாவும் வாசன சம்பா அரிசியும் சேர்த்துருக்கேன். ரொம்பவே சுவையாக இருக்குங்க அந்த அரிசியில் நெய்ச்சோறு பண்ணால். வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். போட்டு போட்டு நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அரிசி இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமாட்டு நம்ம தம் போட ஆரம்பிக்கலாம். அரிசி பாதி வெந்து வேகாமல் இருக்கணும், அந்த ஸ்டேஜ் வரணும். நெய்ச்சோறு ரொம்பவே ஈஸி தாங்க. இது மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே ருசியாக இருக்கும். பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக முக்கால்வாசி வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போடலாம். நீங்கள் விறகு அடுப்பில் பண்ணிங்கன்னா அந்த விறகு கங்கிலே தம் போடுங்க. நான் இதில் ஒரு பெரிய கேஸ் ஸ்டவ்வில் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் ஒரு சின்ன தோசை தவா வச்சு அதில் தம் போட போகிறேன். வாங்க இப்போ நம்ம தம் எப்படி போடலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பழைய தோசை தவா இருந்தால் அதை வச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அருமையாக நெய்ச்சோறு ரெடிங்க.
பாருங்க நம்ம நெய் சோறு என்ன அழகா வந்திருக்குதுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம கடைசியா நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய்ச்சோறுக்கு கறி சால்னா வச்சு பருப்பு தாளிச்சா பண்ணா ரொம்ப சுவையா இருக்குங்க. இந்த ரம்ஜானுக்கு நாங்க ரொம்பவே வித்தியாசமா பிரியாணி எதுவுமே பண்ணாம நெய்ச்சோறு அப்புறமா கறி சால்னா பருப்பு தாளிச்சா வச்சு ரொம்பவே அருமையா சாப்பிட்டோம். வாங்க நம்ம குழந்தைங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. இப்ப சப்ஸ்கிரைப் பண்றது ரொம்பவே ஈஸி தாங்க. பக்கத்துல இருக்க மிளகா சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.